Dear teachers, good morning. PG-TRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் பகுதி கடந்த 2012 நடைபெற்ற PG-TRB Physical Director எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நாம் படிக்கப் போகின்றோம். பார்ட் 2 இது. இந்த பார்ட் 2வில் நாம் 24 கொஸ்டின்ஸ் படிக்கப் போகின்றோம். படிக்கலாமா? ஓகே. இன்றைய முதல் கேள்வி என்னவென்றால், cognitive abilities and volatile qualities are dash development. Cognitive abilities and volatile qualities are dash development. Answer: psychic and social development. அல்லவா? cognitive abilities அறிவாற்றல் மிகுந்த செயல்பாடுகள் and volatile qualities விருப்பமான தகுதிகள் எல்லாமே எந்த டெவலப்மெண்ட் எதை மேம்படுத்தும்? psychic and social development மேம்படுத்தும் அல்லவா? அதாவது மனநலம், சைக்கிக் என்றால் மனநலம் மற்றும் சமூக நலம் சம்பந்தப்பட்ட மேம்பாட்டை உடையதாக அமைவது தான் என்னது? இந்த அறிவாற்றல் மிகுந்த செயல்பாடுகளும் விருப்பமான தகுதிகளும். ஓகே, ஸோ cognitive abilities and volatile qualities are dash development. Answer: psychic and social development. Okay, the next question. Dash is the ability of the body to release maximum force muscle contraction in the shortest possible time. Dash is the ability of the body to release maximum force muscle contraction in the shortest possible time. Answer: power. அதாவது ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைமில் மிக குறுகிய காலத்தில் மசில் கான்ட்ராக்ஷனை தசை சுருக்கத்தை மேக்ஸிமம் ஃபோர்ஸாக அதிகபட்ச சக்தியாக வெளியிடக்கூடிய ரிலீஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஆஃப் பாடி என்ன, உடலுடைய திறன் என்ன என்பது தான் கேள்வி. ஓகே, அதாவது மிக குறுகிய காலத்தில் தசை சுருக்கத்தை அதிகபட்ச சக்தியாக வெளியிடும் உடலின் திறன் என்ன? ஆன்சர்: பவர் அல்லவா, ஆற்றல். ஓகே, ஸோ டேஷ் இஸ் தி எபிலிட்டி ஆஃப் தி பாடி டு ரிலீஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் மசில் கான்ட்ராக்ஷன் இன் தி ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம். ஆன்சர்: பவர். த நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் stretching is characterized by bouncing or jerking and is sometimes referred to as ballistic or dynamic stretching. Answer: active stretching. Okay, dash stretching is characterized by bouncing or jerking and is sometimes referred to as ballistic or dynamic stretching. Answer: active stretching. Then next question. The elapsed interval of time from the presentation of stimulus to the initiation of your response is? Answer: reaction time. The elapsed interval of time from the presentation of a stimulus to the initiation of your response is? Answer: reaction time. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, படித்த கேள்வி. சற்று வித்தியாசமாக இங்கே கேட்கப்பட்டுள்ளது. என்ன கேள்வி? The elapsed interval of time from the presentation of a stimulus to the initiation of your response is? Answer: reaction time. அல்லவா? ப்ரெசன்டேஷனை வழங்க துவங்கக்கூடிய ப்ரெசன்டேஷனை கொடுக்க துவங்கும் டைமுக்கும் ப்ரெசன்டேஷனை கொடுக்கக்கு ஆர்டர் அல்லது சிக்னல் கொடுக்கக்கூடிய டைமுக்கும் இடையே உள்ள இடைவெளி தான் என்னது? ரியாக்ஷன் டைம் அல்லவா? நாம் ஸ்பீச்சை தொடங்கக்கூடிய டைமுக்கும் ஸ்பீச் தொடங்கக்கு முன்னாடி ஸ்பீச் தொடங்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாகக்கூடிய டைமுக்கும் இடையே உள்ள இடைவெளி தான் என்னது? ரியாக்ஷன் டைம். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின். Coordinative abilities and primarily dependent on dash. Coordinative abilities and primarily dependent on motor control and CNS அல்லவா? motor control and CNS. Coordinative abilities are primarily dependent on motor control and CNS. அதாவது உடலை ஒருங்கிணைக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி அமையும் என்றால் மோட்டார் கண்ட்ரோலையும் சிஎன்எஸ்ஸையும், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அமையும். ஓகேயா? கோஆர்டினேட்டிவ் எபிலிட்டிஸ் ஆர் primarily dependent on motor control and CNS. The next. Which type of anxiety is the negative emotion of apprehensiveness and tension experienced in threatening situation? Which type of anxiety is the negative emotion of apprehensiveness and tension experienced in the threatening situation? Answer: state anxiety. Okay, என்ன கேள்வி இங்கே கேட்கப்பட்டுள்ளது? எந்த வகை கவலையானது அப்ரென்சிவ்னஸ் பயத்தினுடைய அண்ட் டென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் த்ரீட்னிங் சிச்சுவேஷன் பயப்படுத்தக்கூடிய சூழலை அனுபவிக்கக்கூடிய அந்த பதட்டத்தினுடைய நெகட்டிவ் இமோஷன் எது என்று தான் கேள்வி. ஓகே, விச் டைப் ஆஃப் ஆங்ஸைட்டி இஸ் தி நெகட்டிவ் இமோஷன் ஆஃப் அப்ரென்சிவ்னஸ் அண்ட் டென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் த்ரீட்னிங் சிச்சுவேஷன்? ஆன்சர்: ஸ்டேட் ஆங்ஸைட்டி. ஓகேயா? தென் அடுத்த கேள்வி.
In the beginning of motor learning, a sportsman cannot consciously discriminate between the information coming from his. In the beginning of motor learning, a sportsman cannot consciously discriminate between the information coming from his. Answer all of this. அதாவது மோட்டார் லேர்னிங் தொடக்கத்தில் ஸ்போர்ட்ஸ்மேன் தனக்கு வரும் தகவல்களுக்கிடையே உணர்வுபூர்வமாக எதில் பாகுபாடு காட்ட முடியாது என்பது தான் கேள்வி. இந்த பிகினிங் ஆஃப் மோட்டார் லேர்னிங் a sportsman cannot consciously discriminate அல்லவா, டிஸ்கிரிமினேட் என்றால் பாகுபாடு between the information coming from his. Answer all of this அல்லவா, எதிலையுமே பாகுபாடு காட்ட முடியாது. அதாவது எதிலையுமே என்றால் ஆன்சர் என்ன, கைனெஸ்டெட்டிக் சென்ஸ்லேயே, அதாவது இயக்கவியல் இயக்கம் சம்பந்தமான விஷயங்களை பாகுபாடு காட்ட முடியாது. டாக்டைல் சென்ஸ் தொற்றுணர்தல் பாகுபாடு காட்ட முடியாது. வெஸ்டிபுலர் சென்ஸ் கண் அசைவுகளை கட்டுப்படுத்துவதில் உள்ள உணர்ச்சி தகவல்களில் பாகுபாடு காட்ட முடியாது. ஓகே. ஸோ in the beginning of motor learning, a sportsman cannot consciously discriminate between the information coming from his. Answer all of this. Then that is kinesthetic sense, tactile sense and vestibular sense. The next, an athlete shall not touch the ground with his hand or hands during the state of dash races. An athlete shall not touch the ground with his hand or hands during the start of dash races. Answer longer than 400 meter races. அல்லவா, அத்லட் கிரவுண்டில் ஓட்டப்போட்டியின் தொடக்கத்தில் தன்னுடைய கைகளால் அல்லது கையால் தொடமாட்டாங்க எந்த ஓட்டப்போட்டியில் என்பது தான் கேள்வி. அத்லட் ஓட்டப்போட்டியின் தொடக்கத்தில் தன்னுடைய கையால் அல்லது கைகளால் கிரவுண்டை எந்த ஓட்டப்போட்டியில் தொடமாட்டாங்க, லாங்கர் தேன் 400 மீட்டர் அல்லவா. 400 மீட்டருக்கு மேலே உள்ள ஓட்டப்போட்டிகள் தான் என்ன, அத்லட்டு தன்னுடைய கையால் அல்லது கைகளால் கிரவுண்டை தொடமாட்டாங்க அல்லவா. அதாவது ஓட்டப்போட்டிகள் 400 மீட்டருக்கு மேலே ஓட்டப்போட்டிகள் எல்லாமே நின்ற நிலையில் தான் தொடங்க வேண்டும் அல்லவா. ஸோ an athlete shall not touch the ground with his hand or hands during the start of longer than 400 meter races. The next, the distance of acceleration zone in 400 meter relay is. Answer 20 meter. ஏற்கனவே நான் படித்த விஷயம், ஏற்கனவே பல கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி அல்லவா. The next, the distance of takeover zone in relay races is. Answer 30 meter. இதுவும் அதை போன்று தான் அல்லவா, ஏற்கனவே படித்த கேள்வி பதில் மட்டுமின்றி ஏற்கனவே பல கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட விஷயம். The next, dash is to develop framework of the plan of investigation. Dash is to develop a framework of the plan of investigation. அதாவது இன்வெஸ்டிகேஷனை திட்டமிடுவதில் உள்ள கட்டமைப்பை டெவலப் பண்ணுவது எது, இன்வெஸ்டிகேஷனை திட்டமிடுவதில் உள்ள கட்டமைப்பை டெவலப் பண்ணுவது எது. ஆன்சர் ப்ரப்போசல். ஓகே, ப்ரப்போசல். ஓகே, ப்ரப்போசல். dash is to develop a framework of the plan of investigation. Answer proposal. The next, dash are the possible shortcomings or influences that either cannot be controlled by the researcher. Dash are the possible shortcomings or influences that either cannot be controlled by the researcher. Answer limitation. அல்லவா, அதாவது ஆய்வாளர் குறைபாடுகள் மட்டுமின்றி செல்வாக்குகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அல்லவா. குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள் தான் வைத்துக்கொள்ள முடியும். அதை எப்படி நம்ம லிமிட்டேஷன், குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் அதை நம்ம வைத்துக்கொள்ள முடியும் அல்லவா. அதை நாம் எப்படி நம்ம அழைக்கலாம், லிமிட்டேஷன் என்று அழைக்கலாம். ஸோ லிமிட்டேஷன் ஆர் தி பாசிபிள் ஷார்ட் கம்மிங்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் தட் எய்தர் cannot be controlled by the researcher. The next, dash is concerned with the meaning and accuracy of historical statement. Dash is concerned with the meaning and accuracy of historical statement. Answer internal criticism. அல்லவா, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் மீனிங் அல்லது அதை பற்றியுள்ள குறிப்புகளை எல்லாவற்றையும் நாம் எதனோடு தொடர்பு படுத்தலாம், இன்டர்னல் கிரிட்டிசிசத்தோடு தொடர்பு படுத்தலாம். ஓகே, இன்டர்னல் கிரிட்டிசிசத்தோடு தான் தொடர்பு படுத்த முடியும். ஸோ இன்டர்னல் கிரிட்டிசிசம் இஸ் கன்சர்ன்ட் வித் தி மீனிங் ஆஃப் accuracy of historical statement. The next, in dash research, the beliefs must be subjected to rigorous criticism in light of the fundamental assumptions.
in dash research, beliefs must be subjected to rigorous criticism in light of the fundamental assumptions. Answer philosophical research அல்லவா. அதாவது என்ன கேள்வி என்றால் in dash research, beliefs must be subjected to rigorous criticism in light of the fundamental assumptions. அதாவது நம்பிக்கைகளை நம்ம கடுமையாக, அதாவது நம்பிக்கைகளை பேசிக் அனுமானங்களை வைத்து கடுமையாக கிரிட்டிசிசம் பண்ணுவது, விவாதிப்பது என்ன ரிசர்ச் ஆகும்? philosophical research அல்லவா. பிலீஃப்ஸ் என்று வந்தாலே அது என்னது தான்? philosophical research தான். ஓகே. ஸோ philosophical research, beliefs must be subjected to rigorous criticism in light of the fundamental assumptions. Then the most relevant descriptive research technique is the dash. The most relevant descriptive research technique is the answer survey அல்லவா. அதாவது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சுடைய முதன்மையான டெக்னிக்கு எது? சர்வே ஆகும். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சுடைய முதன்மையான டெக்னிக்கு சர்வே ஆகும். ஸோ தி மோஸ்ட் ரிலவெண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டெக்னிக் இஸ் தி ஆன்சர் சர்வே. த நெக்ஸ்ட், எ வேரியேஷன் ஆஃப் சிங்கிள் குரூப் டிசைன் இஸ் டேஷ். எ வேரியேஷன் ஆஃப் சிங்கிள் குரூப் டிசைன் இஸ் ஆன்சர் ரிவர்ஸ் டிசைன் அல்லவா. சிங்கிள் குரூப் டிசைனுடைய வேரியேஷனை நாம் எப்படி சொல்லலாம்? ரிவர்ஸ் டிசைன் என்று சொல்லலாம், தலைகீழ் வடிவம் என்று சொல்லலாம். ஓகே. ஸோ எ வேரியேஷன் ஆஃப் சிங்கிள் குரூப் டிசைன் இஸ் ரிவர்ஸ் டிசைன். த நெக்ஸ்ட், questionnaire is a dash set of questions to gain information from a subject. Questionnaire is dash set of questions to gain information from a subject. Answer standardized set அல்லவா. standardized set. நாம் தகவல்களை கொஸ்டின்ஸாக வடிவமைப்போம் அல்லவா. நம் பாடத்தில் உள்ள தகவல்களை கொஸ்டின் ஆன்சர்ஸாக வடிவமைப்போம் அல்லவா. அதை எப்படி வடிவமைப்போம்? ஸ்டாண்டர்டாக வடிவமைப்போம் அல்லவா. ஸோ questionnaire is a standardized set of questions to gain information from a subject. Answer standardized set. ஓகே. கொஸ்டின்ஸை, பாடத்தில் உள்ள தகவல்களை கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸாக ஸ்டாண்டர்டாக வடிவமைப்பது தான் எனது questionnaire ஆகும். ஓகே. த நெக்ஸ்ட், interviewing of often associated with the collection of dash data. Interviewing of often associated with the collection of qualitative data அல்லவா. இன்டர்வியூ பண்ணுவதே நாம் குவாலிட்டிவாக தான் பண்ணுவோம் அல்லவா. எல்லாமே ஏனோ தானே வேண்டி இன்டர்வியூ நாம் பண்ண மாட்டோம். இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுவது நாம் ஏனோ தானே என்று பண்ணாலும் கூட இன்டர்வியூ நடத்துவது எப்படி? கரெக்டாக குவாலிட்டியாக தான் நடக்கும் அல்லவா. ஸோ இன்டர்வியூவிங் ஆஃப் ஆஃபன் அசோசியேட்டட் வித் தி கலெக்ஷன் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸை குவாலிட்டேட்டிவாக கலெக்ட் பண்ணுவது தான் எனது இன்டர்வியூவிங் என்பது. ஓகே. ஸோ இன்டர்வியூவிங் ஆஃப் ஆஃபன் அசோசியேட்டட் வித் தி கலெக்ஷன் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. த நெக்ஸ்ட், தி பிப்ளியோகிராஃபி ஷுட் பி ஆல்பபெட்டைஸ்ட் பை ஆதேஷ் டேஷ் நேம். தி பிப்ளியோகிராஃபி ஷுட் பி ஆல்பபெட்டைஸ்ட் பை ஆதேஷ் சாஃப் நேம் அல்லவா, அல்லது ஆதேஷ் நேம் தான். ஓகே. என்ன கேள்வி என்றால், பிப்ளியோகிராஃபியானது எப்படி ஆல்பபெட்டிஸ்ட், அதாவது ஏபிசிடி அந்த ஆர்டர் படி வகைப்படுத்தப்படும் என்பது தான் கேள்வி. ஓகே. தி பிப்ளியோகிராஃபி ஷுட் பி ஆல்பபெட்டைஸ்ட் பை ஆதேஷ் நெய்ம் அல்லது ஆதேசிக சவ் நெய்ம், முதல் நெய்ம் வைத்து தான் அதை வகைப்படுத்த முடியும். ஓகே. தி பிப்ளியோகிராஃபி ஷுட் பி ஆல்பபெட்டைஸ்ட் பை ஆதேஷ் சவ் நெய்ம் ஆர் ஆதேஷ் நெய்ம். த நெக்ஸ்ட், தி டேஷ் ஹைபோதிசிஸ் இஸ் merely a convenient way to express a statistical concept. The dash hypothesis is merely a convenient way to express a statistical concept. Answer null hypothesis. அதாவது எந்த ஹைபாத்திசிஸ் ஆனது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்டை உடையது? null hypothesis அல்லவா. தி null hypothesis is merely a convenient way to express a statistical concept. The next, which of the following is not a meditative asana? Which of the following is not a meditative asana? சாவாசனா அல்லவா. சாவாசனா தான் மெடிடேட்டிவ் ஆசனா. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் மாறாக பத்மாசனா, வஜ்ராசனா, சுகாசனா இதெல்லாமே மெடிடேஷன் ஆசனா. மாறாக நாட்டிய மெடிடேட்டிவ் ஆசனா எதுவென்றால் சாவாசனா. ஓகே. which of the following is not a meditative asana? Answer savasana. The next, retention of breath in pranayama is kumbhaka அல்லவா. retention of breath in pranayama is kumbhaka. அதாவது ரீடென்ஷன் என்றால் தக்க வைத்தல் அல்லவா. மூச்சை பிராணாயாமாவில் தக்க வைப்பது தான் என்னது? கும்பகா எனப்படுவது. ஓகே. ஸோ ரீடென்ஷன் ஆஃப் பிரீத் இன் பிராணாயாமா இஸ் கும்பகா. தென்
the structure distributed throughout the body that gives us sense of position and movement of body parts is answer kinesthetic sense system அல்லவா. அதாவது the structure distributed throughout the body that gives a sense of position and movement of body parts is answer kinesthetic system. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது சென்ஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் மூமெண்ட் ஆஃப் பாடி என்று கேட்டாலே ஆன்சர் என்ன, கைனிஸ்டிக் சிஸ்டம் என்று படித்தோம் அல்லவா. ஏற்கனவே படித்த விஷயம்தான். த நெக்ஸ்ட் சலபாசனா இஸ் டேஸ் போஸ்டர், லோகஸ்ட் போஸ்டர். ஓகே, சலபாசனா என்பது எந்த பொசிஷனை உடையது, லோகஸ்ட் அல்ல வெட்டுக்கிளி பொசிஷனை உடையது தான் என்னது இந்த சலபாசனா. ஓகே, சலபாசனா இஸ் லோகஸ்ட் போஸ்டர். ஓகே, இத்துடன் பார்ட் 2 முடித்துக்கொள்வோம். நன்றி.